நேத்து எல்எஸ்ஜி வெர்சஸ் எஸ்ஆர்எச் டீமுக்கு மேட்ச் நடந்தது. இப்படி ஒரு மேட்ச் வந்து நான் என் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. ஒரு மேட்சை 10 ஓவர்ல அடிச்சு வின் பண்ணாங்க. இந்த கேஎல் ராகுலோட சொதப்பலான ஆட்டத்தை பார்த்ததும் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு கேப்டன்சியோட பதில வந்து நான் எங்கேயும் யார்ட்டையும் கேட்டதே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் கேப்டன்சி கேஎல் ராகுல். இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்க குணாமூர்த்தி. நேற்று எஸ்ஆர்எச் வெர்சஸ் எல்எஸ்டிக்கு வந்து மேட்ச் நடந்தது. ரெண்டு டீமுக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச். யார் வின் பண்றாங்களோ அவங்க வந்து 3rd பிளேஸ் போவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. நேற்று மேட்ச்ல வந்து எல்எஸ்டி டீம் டாஸ் வின் பண்ணாங்க. டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. பேட்டிங் சூஸ் பண்ணிட்டு களத்துல இறங்கினாங்க கேஎல் ராகுல் அண்ட் தென் குவிண்டன் டி காக். ரெண்டு பேருமே ஒரு சொதப்பலான ஆட்டத்தை தான் வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. T20 மேட்ச்க்கான பிளேயர்ஸ் கிடையாது இவங்க ரெண்டு பேருமே வந்து நேற்று ஆடினது டெஸ்ட் கிரிக்கெட் மாதிரி இருந்துட்டு இருந்தது. பவர் பிளேல எவ்வளோ ரன் வந்துட்டு இருந்ததுன்னு பார்த்தோம்னா 26 ரன் தான் அடிச்சிட்டு இருந்தாங்க 6 ஓவருக்கு. எஸ்ஆர்எச் டீம் ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. 6 ஓவருக்கு வந்து 125 ரன் அடிச்சு ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்றாங்க. பட் இந்த டீம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து 6 ஓவருக்கு 28 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. சரி ஓகே, குவிண்டன் டி காக் வந்து எதுக்கு இந்த ஐபிஎல்ல மேட்ச்ல இறக்குனாங்கன்னு தெரியல. ஒரு மேட்ச் கூட ஒரு சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுக்கவே கிடையாது. அதுக்கு பதிலாக கெயில் மேயர்ஸை இறக்கிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அதுக்கடுத்து குவிண்டன் டி காக் அவுட் ஆகிட்டு போறாரு. அதுக்கப்புறம் பின்னாடி வந்த மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் அவுட் ஆகுறாரு. கேஎல் ராகுல் மந்தமா ஆடிட்டு அவரும் அவுட் ஆகிட்டு போறாரு. அவங்க டீம் ஒரு 160 ரன் அடிக்குது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் நிக்கோலஸ் பூரன் அண்ட் தென் ஆயுஷ் பதோனி. இவங்க 2 பேர் மட்டும்தான் வந்து ஒரு சிறப்பான ஸ்கோரை வந்து அடிச்சுட்டு போறாங்க. 166 ரன்னு. இந்த 166 ரன்னை வந்து அடிச்சா வெற்றி அப்படின்ற இலக்கோட வந்து எஸ்ஆர்எச் டீம் களத்துல இறங்குறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து எஸ்ஆர்எச் டீம்ல பவுலிங்ல சிறப்பா வந்து புவனேஸ்வர் குமார் சிறப்பான ஒரு பவுலிங் வந்து போட்டிருந்தாரு. விஜயகாந்த் அப்படின்ற ஒரு பவுலர் வந்து நேற்று சிறப்பான பவுலிங் போட்டார். பேட் கமின்ஸ் சிறப்பா பவுலிங் போட்டாரு. எஸ்ஆர்எச் டீம்ல நேற்று எல்லாமே வந்து பவர் பேக்கா இருந்தது. அது மட்டும் இல்லாம நேற்று பேட்ரிக் கமின்ஸ் அவர்களுக்கு வந்து பர்த்டே கிஃப்டா தான் வந்து மேட்சை வின் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி ஓகே, இந்த 166 ரன்னை வந்து வெற்றி பெற்றால் 166 ரன்னை சேஸ் பண்ணா வின்னு அப்படின்ற மாதிரி இந்த 166 ரன்னை வந்து சேஸ் பண்ணா வெற்றி என்ற இலக்கோட வந்து களத்துல இறங்கினாங்க எஸ்ஆர்எச் டீம். ஆரம்பம் முதலே அதிரடியா வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க அபிஷேக் சர்மா அண்ட் தென் டிராவிஸ் ஹெட். இவங்களுக்கு பவுலிங் எப்படி போடுறது அப்படின்னு வந்து தெரில அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையிலே வந்து அவரு கேஎல் ராகுலோட கேப்டன்சி கேள்விக்குறி தான். இதுக்கப்புறம் வரப்போற மேட்ச் எல்லாத்துலேயுமே அடுத்த ஐபிஎல் அவர் கேப்டனா இருப்பாருன்னு தெரியல. ஏன் சொல்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 6 ஓவருக்கு வந்து எல்எஸ்ஜி டீம் வந்து 28 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. பட் ஆனால் 6 ஓவருக்குலாம் வந்து 105 ரன் அடிச்சிட்டாங்க எஸ்ஆர்எச் டீம். கடைசியில் 10 ஓவரில் 167 ரன் அடித்து வின் பண்ணிட்டாங்க இந்த எஸ்ஆர்எச் டீம். இது வரைக்கும் ஐபிஎல் வரலாற்றிலேயே ஒரு டீம் ஸ்கோரை 160 ரன்னை வந்து சீக்கிரமாக வின் பண்ணது எந்த ஒரு டீமுமே கிடையாது. அதுவும் நோ விக்கெட் லாஸ், எந்த ஒரு விக்கெட்டும் விடாமல் இந்த ரன்னை வந்து சேஸ் பண்ணது ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றிலேயே வந்து சாதனையா வந்து பார்க்கப்படுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த கேஎல் ராகுல் ஒரு பதில் சொன்னாரு, நாங்க வந்து இன்னும் 40-50 ரன் சேர்த்து அடிச்சிருக்கோம், நாங்க 250 அடிச்சிருந்தாலும் இவங்க வந்து சேஸ் பண்ணி அடிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பதில வந்து நேற்று பேட்டியில வந்து போஸ்ட் கமெண்ட்ரியில அவர் கொடுத்திருந்தாரு. இதை நான் ஏத்துக்கவே மாட்டேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா ஒரு கேப்டன்னா எதையாவது ட்ரை பண்ணிருக்கணும், எதையாவது வந்து எப்படியாவது யாக்கர் போடுங்க, எதையாவது பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிருக்கணும். ஏன் மற்ற டீம்லாம் வந்து அவங்கள இது பண்ணி லாஸ்ட் மேட்ச்ல வந்து மும்பை வந்து அவங்கள போட்டு தாக்குனாங்க. இந்த மாதிரி பதிலாக வந்து ஹார்திக் பாண்டியா சொல்லிட்டு போனார். இல்லையே, அவர் வந்து தன்னால முடியும் அப்படின்ற ஒரு பிலீவ் டீம்ல இருக்க எல்லாருக்குமே வந்து இவர் கொடுத்துருக்கணும். இது எதுவுமே வந்து அவர் கொடுக்காம வந்து ஒரு கேப்டன்சி சொல்ற பதிலே கிடையாது. இது வந்து எப்படி போட்டாலும் அடிக்கிறாங்க, என்ன பண்றாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்றது ஒரு பதிலா இது. முதல்ல கேஎல் ராகுல டீம் விட்டு வெளியே தூக்கணும். அதுதான் என்னோட கோரிக்கையா இருக்கும். அடுத்த ஐபிஎல்ல இந்த மனுஷெல்லாம் கண்டிப்பா வந்து கேப்டனாலாம் இருக்க மாட்டாப்புல. என்னை பொறுத்த வரைக்கும் T20 வேர்ல்டு கப்புக்கு எடுக்காதது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இந்த மாதிரியான ஒரு ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸை வச்சுக்கிட்டு எந்த செலக்டர்ஸ் வந்து எடுப்பாங்க? ஒவ்வொரு மேட்சுக்கும் டெஸ்ட் மேட்ச் மாரி 40 ரன்னு 20 ரன்னு பால் கணக்கு அடிச்சுக்கிட்டு இருந்தால் T20க்கு அவன் எடுப்பான். கரெக்டு தான் எடுக்காதது. சரி ஓகே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய்.